அனைவருக்கும் வணக்கங்க. ஒரு தொழிற்சாலையில இருக்கக்கூடிய தொழிற்சங்கம் அங்கீகாரம் பெறணும் அப்படிங்கிறத இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோவில் நான் சொன்னேன். சரி, அப்படி அங்கீகாரம் பெற்றா ஏதாச்சும் ஒரு லாபம் இருக்கணும்ல. சும்மா ஏதாச்சும் ஒன்று பண்ண முடியுமான்னு கேட்டால் கண்டிப்பாக லாபம் இருக்குது. எங்கேயுமே ஒரு பதிவு பெற்ற நிறுவனமாக இருந்தாலும் சரி, ஒரு அங்கீகாரம் பெற்ற ஒரு அமைப்பாக இருந்தால் அதுக்குன்னு சில சலுகைகள் இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அந்த சலுகை யார் கொடுக்குறாங்க அப்படிங்கிறதும் நம்ம தெரிஞ்சுக்குவோம். சரியா, இன்றைக்கி நம்ம அதை பற்றி தான் சொல்ல வந்திருக்கிறேன். பார்ப்போம். அங்கீகரிக்கப்பட்ட தொழிற்சங்கத்தின் உரிமைகள் எந்த மாதிரியான உரிமைகள்லாம் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தொழிலாளர் தேசிய ஆணைக்குழு பரிந்துரைக்கிறது. யார் பறிக்கிறார்? தொழிலாளர் தேசிய ஆணைக்குழுவே இந்த மாதிரி சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, நிர்வாகத்துடன் கூட்டுப்பேரத்தின் தொழிலாளர்கள் தனி பிரதிநிதியாக கலந்து கொள்றதல் அப்படிம்பாங்க. அதாவது நிர்வாகத்தில் ஒரு கூட்டுப்பேரம் நடத்திக்கிட்டு இருக்கும்போது அங்கே ஒரு தனி பிரதிநிதியாகவே இந்த தொழிலாளர்கள் கலந்துக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பை உருவாக்கணும் அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் தொழிலாளர்களின் கோரிக்கை குறித்து அங்கீகரிக்கப்பட்ட தொழிற்சங்கத்துடன் பேச்சுவார்த்தை நடத்த முடியாது என்று நிர்வாகம் மறுக்கக்கூடாது. அதாவது அங்கீகரிக்கப்பட்ட ஒரு நிர்வாகம் தான் அந்த தொழிற்சங்கத்தை அங்கீகரிச்சிருக்கு. அப்படி அங்கீகரிச்சுட்டு அந்த தொழிற்சங்கத்தில் உள்ளவங்க உங்க கூட பேசணும், எங்களுக்கு சில கோரிக்கை இருக்குது அப்படின்னு சொல்லும்போது இந்த தொழிற்சங்க அப்படிலாம் நான் ஏற்றுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி நிராகரிக்க முடியாது அப்படிங்கிறத இந்த தேசிய ஆணைக்குழு மூலமாக பரிந்துரைக்கிறாங்க. அப்புறம் மூணாவது பார்த்தீங்கன்னா, தொழிலாளர் கோரிக்கையை எழுப்பவும் தொழிலாளர் சார்பாக நிர்வாகத்துடன் பேச்சு நடத்தவும் உடன்படிக்கையை கையெழுத்திடவும் அங்கீகரிக்கப்பட்ட சங்கத்திற்கு உரிமை உண்டு. இப்போ அந்த தொழிற்சங்கம் அங்கீகரிக்கப்பட்டதுனால அந்த நிர்வாகத்துடன் அவங்க தொழில் சம்பந்தமாக அப்புறம் சம்பளம் சம்பந்தமாக இதெல்லாம் பண்ணி ஒரு உடன்படிக்கையை ஒரு ஒப்பந்தம் போடுறதுக்கான ஒரு அங்கீகாரம் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் தொழிற்சங்க வளாகத்திற்குள் சங்க உறுப்பினர்களிடமிருந்து சந்தா தொகை வசூலிக்கவும் சந்தா தொகையை சங்க உறுப்பினர்கள் சம்பளத்திலிருந்து பிடித்தம் செய்யவும் வசூலிக்கலாம். அதாவது இது முக்கியமான பாயிண்ட். ஏன்னா ஒரு தொழிற்சாலையில் தான் வேலை பார்க்குறாங்க அந்த தொழிலாளி. அந்த தொழிலாளிக்கு தான் இந்த தொழிற்சங்கங்கள் இருக்குது. அப்படி இருக்கும்போது இந்த தொழிற்சங்கங்களுக்கு தேவையான அந்த பொது நிதிக்காக சந்தா வசூலிப்பாங்க. அப்படி சந்தா வசிக்கிறத அந்த வேலை பார்க்கக்கூடிய அந்த தொழிற்சாலை இருக்கு இல்லையா, அவங்களுடைய சம்பளத்திலே இருந்து எடுக்கிறதுக்கு உண்டான ஒரு உரிமை இருக்குது. இது எப்படிப்பட்ட உரிமைன்னு பார்த்துக்கோங்க, முக்கியமான ஒரு தகவலாக தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா அங்கே வேலை பார்க்கக்கூடிய ஒரு நிறுவனத்திற்கிட்ட இருந்தே அந்த சம்பளம் கொடுக்கும்போது சம்பளத்திலேருந்து எடுக்கிற மாதிரியான ஒரு வாய்ப்பை கொடுத்து கொடுக்காங்க. அதுக்கப்புறம் அங்கீகரிக்கப்பட்ட தொழிற்சாலைகளுக்கு தொழிற்சாலை வளாகத்தினுள் சங்கத்தின் அறிவிப்பலை ஒட்டிக்கிறது. அதாவது ஒரு தொழிற்சங்கம் தான் அந்த தொழிற்சாலைக்குள்ளே இருக்குது, அங்கீகரிச்சிருக்கு அப்படின்னா அந்த தொழிற்சங்கத்தோட கோரிக்கையை ஒரு அறிவிப்பு பலையில் வெளிப்படலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு வாய்ப்பை இந்த தேசிய ஆணைக்குழு பரிந்துரைக்கிறது. அதுக்கப்புறம் தொழிற்சாலையில் வேலை நடக்கும் இடத்தை பார்வையிடலாம். இப்போ அந்த தொழிலாளர்கள் தொழிற்சங்கங்கள் அமைச்சதுக்கப்புறம் அந்த தொழிற்சங்கத்தில் உள்ள இருக்கிற நபர்கள் தொழிற்சாலையில் வேலை நடக்கும்போது எந்த மாதிரியான ஒரு பாதிப்புகளை எதுவும் வருமா, இல்லை இங்கே வேலை பார்க்கக்கூடாது தொழிலாளிகளுக்கு லாபம் இருக்கிற மாதிரியான செயல்பாடு இருக்கா, பாதுகாப்பு இருக்கா, இந்த மாதிரியான வசதிகள்லாம் உருவாக்கி கொடுத்துருக்கா அந்த தொழிற்சாலைகள் அப்படிங்கிறதுல கவனம் செலுத்துறதுக்காக அவங்க பார்வையிடலாம். அப்படிப்பட்ட ஒரு அனுமதியை தான் இந்த தேசிய தொழிலாளர் தேசிய ஆணையம் பரிந்துரைக்கிறது. இது மூலமாக ஒரு தொழிலாளருக்கு அந்த தொழிற்சங்கம் எவ்வளவு முக்கியம் அப்படிங்கிற மாதிரி அந்த தொழிற்சங்கத்துக்கு அங்கீகாரம் எந்த அளவுக்கு முக்கியங்கிற தகவல் தெளிவாக தெரியுது நமக்கு. சரி, மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி.